சிந்தாமணி வீட்ல எப்படி போய் அந்த பணத்த எடுத்தோம்? என்ன பண்ணோம்? அப்படின்ற விஷயத்தையும் முத்து இப்ப வீட்ல இருந்து சொல்றாரு. உடனே இப்ப வீட்ல பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை வந்து இப்ப முத்து, மீனா, ரவி எல்லாம் பாராட்டுறாங்க. இருந்தாலுமே இப்ப அண்ணாமலைக்கு சந்தேகம் வருது. சிந்தாமணிக்கு ஹெல்ப் பண்ணது இந்த விஜயாவா தான் இருக்கும் அப்படின்னு சந்தேகப்பட்டு திட்டிட்டு இருக்காரு. ஆனா இப்ப கூட இந்த விஜயா பார்த்தீங்கன்னா, ரொம்ப கேவலமா மீனாவ தான் திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஸ்ருதியும், ரவியும் ஹோட்டலுக்கு போறாங்க. அங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெஸ்டாரண்ட்ட பத்தியும், ஃபுட்ட பத்தியும் ரிவ்யூ பண்றதுக்கு ஒருத்தர் வரப்போறதா சொல்றாங்க. அவர எப்படியாச்சும் ஒரு நல்ல ரிவ்யூ குடுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீத்து ரவிகிட்டயும், ஸ்ருதிகிட்டயும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பேசிட்டு இருக்கும்பொழுது, அங்க நம்ம ஸ்ருதிய பார்க்கறதுக்கு மீனா வராங்க. ஸோ மீனா வந்து இப்போ ஸ்ருதி, ரவி ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா? அதுக்கு ஏதாச்சும் பண்ணும் அப்படின்றதுக்காக, வாழைப்பூ வடையும், ஸ்வீட்டும் பண்ணி கொண்டு வந்து ஒரு கேரியர்ல குடுத்துட்டு போறாங்க. ஸோ அவங்க போகும்பொழுது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஹோட்டல் ரிவ்யூ பண்றதுக்கு அந்த யூடியூபர் வந்துடுறாரு. ஆனா, இப்போ இங்க என்ன ஆகுது அப்டின்னா, சாப்பாடு அவருக்கு பரிமாறுறதுக்கு ரெடி ஆகல அப்டின்ற மாரி ரவி சொல்லவும், நீத்துவுக்கு செமையா ஷாக் ஆகுது. "என்ன ரவி சொல்றீங்க? அவர் ஏதாச்சும் தப்பா எதாவது சொல்லிட்டாரு அப்டின்னா, நம்ம இண்டஸ்ட்ரியே வந்து கொலாப்ஸ் ஆயிடும். என்ன சொல்றீங்க?" அப்டின்ற மாரி ஷாக் ஆகுறாங்க. அங்க தான் ஸ்ருதி பார்த்தீங்க அப்டின்னா, மீனா கொண்டு வந்த அந்த வடையையும், அந்த ஸ்வீட்டையும் ஒரு ஸ்டார்ட் அப்பா வைக்கலாம். அதுக்குள்ள ரவி வந்து ஃபுட் ரெடி பண்றோம் அப்டின்ற மாரி சொல்லவும், அதே மாரியே வந்தீங்கன்னா, இப்ப மீனாவோட அந்த வடையும், அந்த ஸ்வீட்டையும் ஒரு ஸ்டார்ட் அப்பா வைக்கிறாங்க. அத சாப்பிட்டு பார்த்த அந்த யூடியூபர் பார்த்தீங்க அப்படின்னா, செம்ம சூப்பரா இருக்கு. ஃபுட்டெல்லாம் செம்ம சூப்பரா இருக்கு. குறிப்பா இந்த வாழைப்பூ வடையும், இந்த ஸ்வீட்டும் தான் இந்த ஹோட்டலோட சிக்னேச்சர் டிஷ் அப்படின்ற மாரி சொல்லிடுறாரு. செம்ம சூப்பரா வந்து ரிவ்யூவும் குடுத்துட்டு போயிடுறாரு. இதனால நீத்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு, இதுக்கு நீங்க 2 பேரும் தான் காரணம்னு சொல்லிட்டு, ஸ்ருதிக்கும், ரவிக்கும் ரூ. 10,000 பணம் குடுக்குறாங்க. இப்போ வீட்டுக்கு வந்த நம்ம ஸ்ருதியும், ரவியும் மீனாவ கூப்பிட்டு பாராட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம, நடந்த விஷயத்த சொல்லி, "இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். ஸோ, அதனால இந்த பணம் உங்களுக்கு தான் சேரணும்." அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மொத்த பணத்தையுமே மீனாட்ட குடுக்குறாங்க. "அட என்ன ஸ்ருதி நீங்க? நான் என்ன பணத்துக்காவா உங்களுக்கு குடுத்துட்டு வந்தேன்? எனக்கு நீங்க ஒரு உதவி பண்ணீங்க. அந்த சந்தோஷத்த உங்களுக்கு ஒரு நன்றிய காட்டுறதுக்காக தான் நான் உங்களுக்கு அந்த இனிப்பையும், அந்த இதையும் பண்ணி குடுத்துட்டு வந்தேன். நீங்க என்னமோ பணம் குடுக்குறீங்களே, எனக்கு பணம்லாம் வேணாம்." அப்படின்ற மாரி மீனா சொல்றாங்க. ஆனா இருந்தாலும் ஸ்ருதியும், ரவியும் விடாப்பிடியா, "அண்ணி எங்களுக்கு நல்ல பேர் கிடைச்சிருக்கு. அதுக்கு நீங்க தான் காரணம். ஸோ இதில பாதியாச்சும் நீங்க வாங்கிக்கோங்க." அப்படின்ற மாரி இப்போ வற்புறுத்தி மீனாவுக்கு அந்த பணத்த குடுக்குறாங்க. இத பார்த்துட்டு வழக்கம் போல இந்த விஜயா, மனோஜ், ரோகிணியும் செம்மையா வயிறு எறியிறாங்க. அதுக்கப்புறமா விஜயா பார்வதி வீட்டுக்கு போயிட்டு, "ரோகிணி பண்ண துரோகத்தெல்லாம் தாங்கிக்க முடியல. அவங்கள நான் பிரிக்க போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு, "மந்திரவாதிய வர சொல்லு." அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத எதர்ச்சியா வந்த ரோகிணி காதுல வாங்கிடுறாங்க. இதனால கடுப்பான ரோகிணி, இந்த விஜயாவ சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, செம்ம கோவத்துல விஜயாவுக்கு ஆப்பு வைக்கிற விதமா பிளான் பண்ணி மனோஜையும், விஜயாவையும் பிரிக்க போறாங்க. அப்பதான் விஜயாவுக்கும் மீனாவோட அருமை புரியும்.